ஒரு அம்மா முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பையன் அந்த முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து சாப்பிட்டுறான். ஏன்னா அந்த பையன் பிறந்ததுல இருந்தே மனநல சரியில்லாம இருப்பான். அவனுக்கு பல்லு விளக்குற பேஸ்ட் கூட எதுன்னு தெரியாம ஷாம்பு எடுத்து பல்லு விளக்கிட்டு இருக்கான். இந்த 30 வருஷமா எல்லாத்தையுமே அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றாங்க. அங்க டாக்டருமே அவங்க கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறதாவும் கொஞ்ச நாள் தான் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட அவங்க போறதை பத்தி கவலைப்படாம அதுக்கப்புறமா அவங்க பையனை யாரு பாத்துப்பாங்கன்னு நினைச்சு கவலைப்படுறாங்க. இவங்க இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அவன் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து மைக்ரோவேவ்ல வச்சு ஆன் பண்ணிடுறான். அது உள்ளேயே பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து மெயின் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவங்க கவலை இன்னுமே அதிகமாகுது. சரி, இனி அவன் வேலையை அவனையே செய்ய வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. கூடவே இருந்து ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அது போக அவனுக்கு புரியுற மாதிரி எழுதி கொடுத்து அதே மாதிரி செய்ய சொல்றாங்க. இவனும் அதே மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிடறான். அதுக்கப்புறமா அவனுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும்னு பேக்கரியில வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து பார்த்தா அவன் காணாம போயிடுறான். எங்க போனான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு பேக்கரிக்கு வந்து பார்த்தா இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அங்க வேலைக்கு வந்திருப்பான். அதை பார்த்து இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே இவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்ப இவனுக்கு அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது சப்போஸ் அவங்க அம்மா இறந்து போயிட்டாலும் இவன் அழுக கூடாதுன்னு அவங்க அம்மா இவன்ட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் இவன் சிரிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அவன அறியாமே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு.